எல்லாருக்கும் நமஸ்காரம். பாருங்க 2 படி 2 புடி பயத்தம்பருப்பு போட்டு வேக விட்டுருக்கோம். பாருங்க தண்டு கீரை நல்லா க்ளீன் பண்ணி அலசி அலம்பி வச்சுன்னு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது தண்டுக்கீரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்டுக்கீரை குழம்பு. இது பாருங்க பெருங்காயம் பச்சை பெருங்காயமாக போட்டுடணும், கொஞ்சம் உண்டுன்னு போடணும். அப்போ தான் நல்லா தண்டுக்கீரை கமகமன்னு வாசனையாக இருக்கும். இது பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்க போகிறோம். இப்போத்தில் புளி ஜலத்தை நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதையும் நம்ம அதில் குத்திடுவோம். கீரை நல்லா வெந்துடுத்தோம். நல்லா அழகாக அரும்பரும்பாக திருத்தினா டக்குன்னு வெந்துடும். காலை வேலை அவசரத்துக்கு அது நல்லா வெந்துடுத்தோம். இப்போ நம்ம புளி ஜலத்தை குத்திட்டோம். இது பாருங்க ஒரு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். ஒரு புடி கடலைப்பருப்பு குழம்புக்கு அரைச்சி விட போகிறேன். குழம்புக்கு நம்ம அரைச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி விதை ஒரு 3/4 பொடி போட்டுருக்கேன். ஒரு மிளகாத்தூள் பாருங்க, ஒரு முடி தேங்காய், குட்டி முடி ஒரு முடி தேங்காய். இந்த பாருங்க வறுத்தாச்சு. இதில் கொஞ்சம் பச்சை ஜீரகம் மட்டும் போட்டுட்டு ஆற விட்டுட்டு அரைச்சிடுவோம். பாருங்க 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன் பச்சை ஜீரகம். பாருங்க ஒரு புடி பொட்டுக்கடலை பச்சையாக அப்படியே அதில் போடுறேன். இது வறட்டு இருமல் சளி எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த பொட்டுக்கடலை. இந்த முளைக்கீரை விளையும் பயிர் முளையிலே தெரியும்பா, அந்த மாதிரி இந்த முளைக்கீரை இருக்குது பாருங்க, இது குழந்தைகளுக்கான மருந்து. இதில் இந்த அடுப்பு இந்த வெயிலுக்கு எரியறதே தெரிய மாட்டேங்குது. சில சமயம் இப்படியே எரிய விட்டுருவேனா, அப்புறமா கேட்பா என்னம்மா அடுப்பு எரியவே விட்டு போயிருக்க அப்படின்னு. அப்புறம் ஆஃப் பண்ணேன். இதெல்லாம் இன்னைக்கு தெரியல, கையோட கையோடு தான் செய்கிறேன். இருந்தாலும் சில சமயம் என்ன ஆகிடுறதுன்னா அப்படியே மறந்துடுவேன். 2வது இந்த வெயில் ஜன்னலில் பட்டு இதில் வருது பத்தில் இதில் தெரிய மாட்டேங்கிறது. இந்த பொட்டுகளில் குழந்தைகளுக்கு அந்த கீரையும் குழந்தைகளுக்கான மருந்து. முளைக்கீரைன்னா முளைச்சி வருது பாருங்க குழந்தைங்க, அதுகளுக்கு பெஸ்ட்டு மெடிசின். நம்மாத்தில் இந்த தண்டுக்கீரை செடியை அத்தில் கொள்ளையில் போட்டிருந்தோம். அடிக்கடி பாட்டி பண்ணுவா, நான் மசியலாக பண்ணுவா. எங்கள் அம்மா என்னமோ இந்த குழம்பு பண்ணுவாளாம், எங்கள் சித்தி சொல்லிகிட்டே இருப்பா. உங்கள் அம்மா பண்ணுவா, மாமாவும் சொல்லுவா, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழம்பு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழம்பு. நானும் இதை விதவிதமாக பண்ணி வாழலாம் சாப்பிட கொடுக்குறேன். இப்படியா அப்படியான்னு. இப்படி இல்லை அது வேறு மாதிரி, இப்படி இல்லை அது வேறு மாதிரி அப்படின்னே சொல்கிறா. அது எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்போ இப்படி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கு இதை ஒவ்வொரு விதமாக பண்ணுவேன். இப்போ பொட்டுக்கல்ல போட்டிருக்கோம் இல்லையா, இது இந்த சீசனுக்கு இந்த வரட்டு சளி இந்த நெஞ்சு சளி எல்லாத்துக்கும் கேட்கும். ப்ரோட்டீன் ஜாஸ்தி உள்ளது இது. அதனால இது இப்போ பரீட்சை அதனால தான் இதெல்லாம் பரீட்சை சீசனுக்காக இப்போ போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். பரீட்சை குழந்தைகளுக்கு நம்ம இப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கும் நம்ம உப்பு போட்டுட்டு அப்புறம் குழம்ப பார்ப்போம். முளைக்கீரையா மூளைக்கீரையா? இதுதான் சொல்லணும். அதை மூளைக்கீரை நேத்திக்கு பண்ணினேன். வல்லாரை பண்ணினேன். வல்லாரையும் பொன்னாங்கண்ணியுமா சேர்த்து பண்ணினேன். நேத்திக்கு மூளைக்கீரை பண்ணியாச்சு. ஆனால் அதை வீடியோ எடுக்கிற வீடியோகிராஃபர் இல்லை, அவள் கிளினிக்கு ஓடிட்டா. அதனால நேற்றுக்கு அதை எடுக்க முடியல, சட்டுனே போயிட்டா. இன்றைக்கி முளைக்கீரையை எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப அயன் சத்து, விட்டமின் கே, விட்டமின் ஈனிக்கு, அதுக்கு என்னென்னமோ எல்லா சத்தும் இருக்குது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, சத்து இருக்குது, சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி, கண் பார்வைக்கு நல்லது, முடி நன்னா வளரும். உடம்புக்கு தேவை என்ன தான் சாப்பிட்டேனாலும் கீரை சாப்பிட்ற மாதிரி இருக்காது உடம்புக்கு. அதேமாரி கீரையை ரொம்ப நாளைக்கு உணவுன்னு கொதிக்க விடக்கூடாதும்பா பாட்டி. 2வது கீரையை எப்போவுமே மூடி சமைக்கக்கூடாது. கீரை எப்போவுமே இப்படி திறந்து வச்சு தான் சமைக்கணும். பொதுவாகவே எல்லாத்தையுமே திறந்து வச்சு தான் சமைக்கணுங்கிறா. அது நமக்கு முடியல, சாதங்க எனக்கு எல்லாம் வச்சு விட்றோம் நம்ம. ஆனால் கீரையை கம்பல்சரியாக குக்கருக்குள்ளே வைக்கக்கூடாது. இப்படி வெளியில் வச்சு தான் இந்த கீரையை நம்ம வேக விடணும். அப்படி நம்ம வேக விட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி கொட்டுவோம். பேசிகிட்டே இருந்தால் நாழி ஆயிடுச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம கரிசால உப்பு தான் போடுறோம். அதுக்கு உப்பு ரொம்ப வாங்காது. இந்த கீரையும் சரி, அந்த பயத்தம்பருப்பும் சரி, உப்பு ரொம்ப வாங்காது. அதனால இதுக்கு உப்பு போடும்போது நம்ம நிதானித்து போடணும். ஒன்றும் செய்யும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே பேசிகிட்டே சமைக்கணும். சமைச்சோம்னா நல்லாயிருக்கும். மனசுக்குள்ளே பேசுகிறது, மந்திரம் சொல்கிறது, இந்த சமையல்லே இன்வால்மெண்ட்டாக நீங்கள் செய்யும்பொழுது தான் அது அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். கோயம்புத்தூர்லலாம் என்ன தெரியுமா பண்ணுவாளாம், பெரிய பாம்பு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி ஒருத்தர் வச்சுக்க சொல்லிட்டு அந்த பாம்பு அப்படி ஃபுல்லாக உருவாலாம். அப்படின்னா
அவள் செய்கிற சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், கோவில்களுக்கு போகிறோம் இல்லையா, அங்கே அது அப்படி நாகம் மாதிரி சிலை வச்சுருப்பா. ஏதோ ஒரு கோவில், ஐயாவாடின்னு நினைக்கிறேன், கும்பகோணம் ஐயாவாடி பிரத்திங்கரா கோவில்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தாலும் பெருசாக ஒரு பாம்பு இது இருக்கும், பெருசாக இருக்கும். நான் இந்த மாதிரி கோயில்களுக்கு போனால் அதை அப்படியே தடவிட்டு வந்துடுவேன். நம்ம இது பாம்பை பிடிச்சிட்டு எப்படி தடவுறது, அதனால நான் என்ன பண்ணுவேன், அதை அப்படியே தடவிட்டு வந்துடுவேன். சரி டேஸ்ட்டாக இருக்கும். பாம்பாட்டி சித்தர் கோயில்ல இப்ப எத்தனை ஆமாம், கரெக்டு. இங்கே அழகர் கோவில் போகிற வழியில் வைகை கரைப்பட்டி, நம்ம தீபப்பிரகாஷ் கள்ளந்திரி வாய்க்கால், கரெக்ட். கள்ளந்திரி வாய்க்கால், அது ஊர் கிராமம் பேர் மாங்குளம்னு பேருன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே அந்த வாய்க்கால் என்ட்ரன்ஸ்லேயே பாம்பாட்டி சித்தர் கோவில் இருக்குது. அவர் பார்த்தல நம்ம தீபப்பிரகாசரில் ஜோசியம் வந்துன்னு இருக்கு பாருங்க, 12 ராசிக்கும் அவர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு பாருங்க, நம்பர். உண்மையாகவே சொல்கிறேன், நான் நிறைய பேரை, உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பெஸ்ட்டு ஜோசியர். அந்த நம்பரை நீங்கள் எல்லோரும் குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் தீபப்பிரகாசரில் தான் அது வந்துட்டுருக்கு. அதில் போய் பாருங்க, அவர் தான் வச்சுருக்கார் அந்த பாம்பாட்டி சித்தர் கோவில். கொச்ச 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 கொச்சோன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் தடவிடுறதுன்னா என்னென்னா நம்ம சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பொதுவாக அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்வா. என் சின்ன பொண்ணெல்லாம் ரொம்ப ஸ்லாகிச்சுப்பா அம்மா பண்ணுறது அப்படின்னு. என் பேத்தி எல்லாம் ஸ்லாகிச்சுக்கும், எல்லோரும் ஸ்லாகிச்சுப்பா. ஆனால் என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் நல்லா சமைக்கணும்னு சொல்லிட்டு அதான் என்னுடைய சமையல் ரகசியம். ரெண்டாவது, ஒருத்தர் சொன்னால், பெரிய யாரோ நம்ம சொந்தக்காராலோ யாரோ சொன்னால், இப்படி சமைக்கிறோம் இல்லையா, அமிர்தம் நலபாகம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கணும். அதனால் நான் மனசுக்குள்ளே அமிர்தம் நலபாகம் அமிர்தம் நலபாகம்னு சொல்லுவேன். அப்புறம் சில சமயம் குழந்தை என்னென்னா இந்த கேசவாயனமா மாதவாயனமான்னு போட்டிருக்கு பத்தல, இதில் என்னது நம்ம தீபப்பிரகாசர் யூடியூப்பில் போட்டிருக்கு பத்தல, அது திருமணம் நட்டுக்கிறது, அதை வந்து சில சமயம் சொல்லும். அப்படி ஏதாவது நாமாவளி சொல்லிப்பேன், இந்த இதை சொல்லிப்பேன், அமிர்தம் சொல்லுங்க, அமிர்தம் நலபாகம் நலபாகம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கணுமா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, உடம்புக்கு நல்ல மருந்தான், அதனால அதெல்லாம் சொல்லிடுறது. அப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம மருந்து சாப்பிடும்போது நம்ம இவர் கேட்டிருந்தார், நம்மளுடைய கணேசமூர்த்தி இருக்கார்ல, அவர் கேட்டிருந்தார், மாமி மருந்து சாப்பிட்றதுக்கு என்ன மருந்து சொல்லணும் சொல்லுங்க. இப்போ கூட்டுக்கு அரைச்சித்தியாம்மா, இந்த வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சின்ட்டு அவ்வளோதான், அதை போட்டுற வேண்டியதுதான். நீ இந்த தசாவதானியா வளர்க்கலையே, ஒரே டயத்துல வீடியோவும் எடுத்துட்டு ஒரே டயத்துல அரைக்கவும் முடியல. இந்த கையில வச்சுட்டு இந்த கையில அரைக்க முடியுமா? அதனால ஒரு வேலையா தான் பண்ண முடியும். போனா போறதுன்னு நான் மருத்துவ குறிப்பு சொல்லிட்டு கிளினிக்கே பார்த்துட்டு உனக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தா மக்கள்லாம் ஒரு கான்சல்ட்னு சொன்னதுக்காக என்ன திட்டிட்டு இருக்காங்க. அது என்னமோ பேர் ஒரு மாதிரி இருந்தது, முடி மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொன்னா ஒரு மாதிரி இருக்குமேன்றது. அதுக்கு நான் கொஞ்சம் நல்ல பேரை கான்சல்ட்னு சஜஸ்ட் பண்ணா, அதுக்கு அவ்வளோ திட்டேன். என்னுடைய மக்கள் என் பேரில் அப்படி பிரியமாக இருக்காங்க பேர். அதனால மாமியை எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சின்னதை சத்தப்பட்டாங்க. எதுக்கு மாமிட்ட அப்படி சல்னு சத்தமாக பேசுகிற அப்படின்னு. இப்போ இது கான்சில்க்கு கேட்டிருக்கா. தினம் ஒரு திட்டு, இது வரைக்கும் அம்மாட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே தினம் ஒரு திட்டு அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்காளே. இது நானுமே சிலது இது பண்ணிடுறேன் போல். குழந்தை நிதி சொல்லிட்டு, ஏம்மா யூடியூப்பில் போயின்னு இருக்கு, அதில் நீ மூச்சான்னு சொல்கிறியம்மா, அப்படி சொல்லுவாளாம்மா அதிலெல்லான்னு. அந்த சமயத்தில் நான் சொன்னது கூட எனக்கு உரைக்கல பார்த்துக்கோங்க. நான் என்னமோ அப்படியே பேசி விட்டுட்டேன். அப்புறமா தான் தெரியறது குழந்தை சொல்கிறது. என்னடா அது நீ சொல்லும்போது அப்புறம் சரி ஓகே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை அது சொல்லிட்டு அதுக்கு கூட என்ன திட்டி இருப்பாங்க. என்னன்னா அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுறது. நான் என்ன செய்யறது, அப்புறம் குழந்தை சொல்கிறது இப்படி அதில் போய் மூச்சான்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறது. அப்போ தான் தெரியுது, ஆகா என்னடா அது இப்படி சொல்லி வச்சுட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டேன்னா இதை கேட்கும், ஏம்மா அது சொன்னேன்னு சொன்னதுக்காக திருப்பி வேற வீடியோவில் போய் சொல்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ கணேசமூர்த்தியை பற்றி தான், அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அவர் கேட்டிருந்தார், மாமி மருந்து சாப்பிட்னா அதுக்கு மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ சமைக்கும்போது நம்ம பண்ணுறோமே இதெல்லாமே ஒரு மந்திரங்கள் தான். ரெண்டாவது கலரும்போது பாருங்க, இப்படி கலரணும் தெரியுதா, இப்படி கிளாக் வைஸில் இப்படி இப்படி வலது பக்கமாக இப்படி நம்ம கோயிலில் எப்படி பிரதட்சணம் பண்ணுவோம் அப்படி தான் சமைக்கணும். சில பேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க இப்படி பண்ணிடுருப்பா. அதுக்கு எதிர்க்க கூட இப்படி நம்ம செய்யக்கூடாது. இந்தாண்ட செஞ்சு காட்டுறேன் இருங்கோ, பாருங்க இப்படி கலருவா, அப்படி கலரக்கூடாது. அதேமாரி கோலம் போடும்போதும் இப்படி போடுவா. எச்சை பரட்டும்போது பார்த்துருக்கலா, இப்படித்தான் பரட்டணும். ஆனால் எச்சலை எப்படி பரட்டுவா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா பாட்டி.
அதே மாதிரி அந்த ஸ்வஸ்திக் போடுறோம் பத்தில அதை நம்ம நேர்மறையாக இப்படி தான் ஸ்வஸ்திக் போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்வஸ்திக்கையும் இப்படி எதிர்மறையாக போட்டுருப்பான். அது எனக்கு போடக்கூட வரல. நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்களோட எதுக்கு விட்டுறேன். இப்போ என்னென்னா அவர் நினச்சிப்பார், என்னது நம்ம பேரை சொல்கிறா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாளே இவ அப்படின்னு நினச்சிப்பா. இருங்க ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இதை பாருங்க, தண்டுக்கீரை குழம்பு ரெடி. அடுப்பை ஆஃப் செஞ்சுட்டேன். அவ்வளோதான். கணேசமூர்த்தி சாருக்கான கேள்விக்கான பதிலை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுவே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுதான். அப்புறம் யாரும் பார்க்க மாட்டா. பற்றில பெரிய வீடியோ லெங்க்த்தியாக பேசிட்டு கேள்வா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது இதை நான் போட்டுடுறேன், உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுவையான கீரை குழம்பு சாதமும் ரெடி.